ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி நிலைப்பாடு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, போராட்டம் இருக்குது, துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்குது, இதெல்லாம் ஏன் இருக்குது, வாழ்க்கையில் முன்னேறவே முடியலையே, இதுக்கெல்லாம் என்ன தான் காரணம்? நம்ம வாழ்க்கையில் ஜான்யார்னா முழம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது? பொருளாதார ரீதியாக நம்ம சுதந்திரம் அடையிறதுக்கே பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்குமே, இதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் எப்போ தான் நம்ம பார்க்குறது, நம்ம கனவுகள்லாம் எப்போ தான் ஜெயிக்கிறது, நம்ம லட்சியங்கள்லாம் எப்போ தான் அடையிறது, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கை எப்போ தான் வாழ்கிறது, இதெல்லாம் மாறுமா மாறாதா, இதை மாறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு வெற்றி நிலைப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு 78 வருஷம் ஆகுது. நம்ம நாடு என்ன தான் சுதந்திரம் அடைஞ்சாலும் நம்ம சிந்தனைகள் எல்லாம் சிறைப்பட்டு தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் தனி மனிதனுடைய வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய லெவலில் உயரவே கிடையாது. 100ல் ஒரு 5% மக்கள் மட்டும்தான் அவங்க இருந்த ஏழ்மையான நிலைமையிலிருந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்காங்க. மிச்சம் 95% மக்கள் அவங்க எந்த நிலைமையில் இருந்தாங்களோ அதே நிலைமையிலேயே வாழ்நாள் முழுவதுமே இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 95% மக்கள் பெருசாக முன்னேறதுக்கான ஒரு சிந்தனையை அவங்க உருவாக்குறதில்ல, சிந்திக்கிறதில்ல. ஏதோ கிடைச்ச வேலை, கிடைச்ச வருமானத்தை வச்சுக்கிட்டு கிடைச்ச வாழ்க்கையை அப்படியே தள்ளிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நம்ம பெருசாக வாழ்க்கையில் முன்னேறணும், பெருசாக சாதிக்கணும், ஒரு உயர்தரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எப்போ சிந்திக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு அதற்கான ஒரு வழியே கிடைக்கும், அந்த சிந்தனையே அவங்களுக்கு வழி காட்டும். அப்படி சிந்திக்கிறவங்க தான் வாழ்க்கையிலையும் பெருசாக முன்னேறாங்க. ஓகேங்களா? அப்படி சிந்திக்காமல் காலம் போன போக்கில் அப்படியே போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க, எந்த ஒரு முயற்சியுமே செய்யாதவங்க, எந்த ஒரு திட்டமே இல்லாதவங்க, எந்த ஒரு லட்சியமே இல்லாதவங்க வாழ்க்கையிலையும் அவங்க பெருசாக முன்னேறவே முடியாது. ஓகேங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நம்ம தான் அந்த மாற்றத்துக்கான முன்னேற்றத்துக்கான சிந்தனையை சிந்திக்கணும். நம்ம நாடு ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு சுதந்திரம் இல்லாமல் இருக்கும்போது அந்த சமயத்தில் விடுதலைக்காக சிந்திச்சாங்க பார்த்தீங்களா? இந்த நாடு சிறைப்பட்டு தான் இருந்தது. ஆனால் விடுதலை சிந்தனை யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அவங்க எல்லாம் போராடினாங்க. ஓகேங்களா? அவங்க போராட்டத்தின் மூலயமா தான் நமக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, வெற்றியும் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமே ஏதோ ஒரு சூழ்நிலை மூலயமா சிறைப்பட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளை சிறைப்படுத்தி தான் வைக்கும். ஆனால் அந்த சிறையில் நம்ம இருக்கிறோமே தவிர நம்ம சிந்தனை சிறையில் கிடையாது. நம்மளால் சுதந்திரமாக சிந்திக்க முடியும், அதை யாராலையும் சிறைப்பிடிக்கவே முடியாது. ஓகேங்களா? நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம சிந்தனை சுதந்திரமாக தான் இருக்கும். அப்போ நம்ம முன்னேற்றத்துக்கான ஒரே ஆயுதம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிந்தனை தான். ஓகேங்களா? நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை பற்றிலாம் நம்ம பெருசாக கேர் பண்ணிக்கவே கூடாது. ஆனால் இந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளிவரணும், முன்னேறணும், சாதிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையே சிறைப்பட்டு கிடந்தாலும் நம்ம சிந்தனை ஒருபோதுமே சிறைப்பட விடவே கூடாது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 90% மக்கள், இளைஞர்கள் எல்லாருமே சிந்தனை சிறைப்பட்டு தான் கிடக்குது. ஓகேங்களா? இந்த இன்டர்நெட்டு காலத்தில் முழுக்க முழுக்க சோஷியல் மீடியாவிலேயே சிறைப்பட்டு கிடக்குறாங்க. போதா குறைக்கு டிவி, சினிமா, அரசியல் இப்படின்னு பொழுதுபோக்கு அம்சங்கள் எக்கச்சக்கமாக நம்ம சிந்தனைகளை அப்படியே முடக்கி போட்டு எதை பற்றியுமே நம்ம புதுசாக சிந்திக்கவே கூடாதுன்ற நிலைமைக்கு தான் இன்றைய காலகட்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த சிந்திக்க விடாமல் செய்கிற சிந்தனை சிறைக்குள்ளே இருந்து ஒவ்வொருத்தருமே வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுய கட்டுப்பாட்டோடு இருந்தால் மட்டும்தான் வர முடியும். நாம் நமக்காக பிறந்திருக்கோம், நம்ம நல்லபடியாக வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம மூலிமா பல பேர் நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். இதெல்லாம் எப்படி நடக்கும்? நம்ம முன்னேறினா தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ நம்ம முன்னேறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம தனி மனிதனாக ஒரு வளர்ச்சியை நோக்கி போகணும். நம்ம யூனிக்காக நம்மக்கிட்ட ஒரு திறமை இருக்கும், அதை எப்படி வெளிப்படுத்தணும், இந்த உலகத்துக்கு நமக்குன்னு ஒரு அடையாளத்தை விதைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்
அப்படிங்கிறத பற்றி தான் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு இளைஞர்களுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? சிந்தித்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதையெல்லாம் சிந்திக்காமல் முழுக்க முழுக்க சோஷியல் மீடியாவிலேயே நம்ம மூழ்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம சிந்தனை செயல்பட விடாமல் நம்மளே தடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்படிங்க மாற்றம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாம் நம்மளை பற்றி, நம்ம முன்னேற்றத்தை பற்றி, நம்ம வாழ்க்கையை பற்றி, நம்ம ஃப்யூச்சரை பற்றி சிந்திக்கவே இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் நடக்காது. ஓகேங்களா? பாருங்கள், சோஷியல் மீடியாவில் நிறைய பாருங்கள், நிறைய தெரிஞ்சுங்க, நிறைய கற்றுக்குங்க. நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்புகள், வழிகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தேடி தேடி பாருங்கள், கற்றுக்குங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் செலவு பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் உங்கள் வளர்ச்சிக்காக இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சிந்தனையை இந்த வீடியோ பார்க்குற இந்த நொடியிலேருந்து நீங்கள் தொடங்கினீங்கன்னா கூட இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் நீங்கள் கோடீஸ்வரன். ஏன்னா உங்கள் எண்ணம், சொல், செயல், சிந்தனை எல்லாமே இதை நோக்கி மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒரு 2 வருஷத்துக்குள்ளே மிகப்பெரிய வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். இதை யாராலையுமே தடுக்க முடியாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இந்த நான் வீடியோவில் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு, நம்ம எல்லாருமே சுதந்திரமாக தான் இருக்கோம். ஆனால் நம்ம சிந்தனைகளை சிறை வச்சுருக்கோம். நம்ம சிந்தனையை ஃபஸ்ட்டு விடுதலை செய்யுங்க. சிந்தனை விடுதலையாக தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம சோஷியல் மீடியாவில் என்டர்டெயின்மெண்ட்டு அப்படிங்கிற விஷயங்களில் போய் சிக்கிக்கிட்டு 24 மணி நேரமும் நம்ம சிந்தனையை முடக்கி வச்சுருக்கோம். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கார்ப்பரேட் உலகம் கலர் கலராக நம்ம கண் கவர்ந்து நம்மளை இழுத்து நம்ம சிந்தனைகளை முடக்கி போட்டு முழுக்க முழுக்க அவங்க காசு பார்க்குறாங்க. இனிமேல் நீங்கள் காசு கொடுக்கறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காதீங்க. நீங்கள் காசு எடுக்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் சிந்தனையெல்லாம் சிறைப்பட்டு தான் கிடக்கு அப்படிங்கிறத நல்லா உணர்ந்துக்குங்க, புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு எதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறீங்கன்னு நல்லா பாருங்கள். இந்த சோஷியல் மீடியாவில் வர தகவல்கள், நியூஸ்கள், இல்லை மற்ற சினிமா செய்திகள், இந்த மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டு கதை, அடுத்தவங்களோட கதை, இந்த மாதிரி மற்ற பிரச்சனைகளை தான் நீங்கள் அதிகமாக சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. உங்களை பற்றி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட சிந்திச்சிருக்க மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த சமூகம் உங்கள் சிந்தனையை சிறைப்பிடிச்சு வச்சுருக்கு. தயவு செஞ்சு உங்கள் சிந்தனையை விடுதலை செய்யுங்க. நீங்கள் தான் விடுதலை செய்யணும். அதை யாருமே சிறைப்பிடிக்க முடியாது. ஆனால் உங்கள் சிந்தனையை உங்களுக்காக சிந்திச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை ஏழ்மை நிலையிலிருந்து விடுதலை ஆகிடும், கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆகிடும், மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தில் நீங்கள் வருவீங்க. இந்த முன்னேற்றம் எல்லாம் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் சிந்திக்கலை, இதை பற்றியே யோசிக்கலை அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே நிலைமையிலே தான் இருப்பீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சிந்தனையை விடுதலை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கைக்காக சிந்திங்க, உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக சிந்திங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்கள் வெற்றி அடைவீங்க. மேலும் நம் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பல விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம அலசி ஆராய்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.